தண்ணி வந்து இருக்கிற இடம், தண்ணி வர்ற இடத்துல தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். சில பேர் வீட்ல பாத்தீங்கன்னா, தண்ணி வந்து அந்த லீக் அப்படிங்கிறது ஆயிட்டே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 1 நாள், 2 நாள் இல்ல. இது வந்து மாசக்கணக்கா ரொம்ப நாள் வந்து இருக்கும்போது, என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, தண்ணீர் வந்து பஞ்சபூதத்துல ஒன்று. இறைவன் வந்து பஞ்சபூத வடிவமானவர். ஜோதிடத்துல வந்து நம்ம சந்திரன் வந்து சொல்றோம், நீருக்கு வந்து சந்திரனை சொல்றோம். அப்போ இங்க நீங்க பணத்தை வந்து விரயமா ஒரு பக்கம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, பணம் வேகமா வெளியில போகுது அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க வீட்டுல. தண்ணி தேவையில்லாம நம்ம வந்து அதிகமா செலவு பண்ணாலும் சரி, இல்ல பைப்ல இந்த மாதிரி தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்தாலும் சரி, உங்களுக்கு வீட்டுல விரய செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுல என்ன மாற்றமும் இல்லை. அதே போல ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர திசை நடந்து அதோட வந்து சந்திரன் சனி, சந்திரன் ராகு இந்த மாதிரியான ஒரு திசாபுக்திகள் நடந்தாலும் சரி, இந்த அமைப்பு உங்க வீட்டுல வந்து ஏற்படும். அதாவது தண்ணீர் விரயம். அப்ப தண்ணீர் விரயத்துல எல்லா விதமான பிரச்சனைகளுமே உண்டாகும். குறிப்பா பணம் வந்து நம்ம கையை விட்டு போய்கிட்டே இருக்கும். இத வந்து முதல்ல நீங்க பாக்குறீங்கன்னா அதை அலட்சியப்படுத்தாம உடனே வந்து சரி பண்ணணும்.